ஹாய் guys, வெல்கம் பேக் டு மெட்ராஸ் தமிழ். இது உங்கள் விக்கி. ஸோ இப்போ போயிட்டுருக்க சர்ச்சையே என்னென்னா, பாலா வந்து உதவி செஞ்சிட்ருக்காரு, அது ரொம்ப தப்பு. அவர் அங்கேருந்து பணம் வாங்கிட்டார், இங்கேருந்து பணம் வாங்கிட்டார், அங்கேருந்து பணம் வாங்கிட்டார், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் இதே ஃபீல்டில் தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். ஆனால் பாலாவோட ஒர்க் பண்ணதில்லை. பாலாவோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை, கூடிய சீக்கிரம் நடக்கும். பாலாவை பற்றி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிஜமாலே நல்ல பையன். ஏதோ டைம் ஏதோ போயிட்டுருக்கு. இப்போது என்ன நிறைய பேருக்கு டவுட்னா, அந்த ஆம்புலன்ஸ் அந்த நம்பர் பிளேட் வச்சு போயிட்டுருக்கு தான் பெரிய டவுட்டர். இப்போது நான் சொல்கிறேன், அது எப்படி அந்த வேன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பழைய வண்டியெலாம், அவுடேட்டடான வண்டியெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு உதவின்னு பண்ண போகும்போது, ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது இது மாதிரி வண்டியெலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. இது எப்படி அவர் கொடுத்தாரு, இது ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷனாக என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி ஃப்யூச்சரில் பாலாவே சொல்லுவார், இல்லை வேறு யாராவது சொல்லுவாங்க. அது ஒரு முடிவுக்கு வரும். அதுக்குள்ளே நம்ம இவர் தப்பு, அவர் தப்பு, அவர் ரைட்டு, இவர் ரைட்டுன்னு நம்மளை சொல்ல தெரியல. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி, கொஞ்சம் வருஷம் முன்னாடி, இதுக்கெல்லாம் ஒரு புளியார் சொல்லி போட்டவர். அவர் யாருன்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி அவர் சினிமாவுக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் மயிலாப்பூரில் இருந்தனால பிறந்து அங்கே ஒரு 6 வருஷம் வளர்ந்தேன். எங்கள் அம்மாலாம் பூர்வீகலாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூர் தான். மயிலாப்பூர் பக்கத்தில் தானே மந்தவெளி, அங்கே ஒருத்தர் வளர்ந்தார். அவர் எப்படின்னா, அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவருக்கு பைக்னால் ரொம்ப ஆசை. ஸோ மெக்கானிக் ஷாப்பில் போய் சேர்றாரு. அங்கே இருக்கிற அந்த வேலையை கற்றுக்கிறாரு. வேலை செய்யணும்னு துடிப்பு அவருக்கு படிக்கும் போதே. ஸோ வேலை செய்கிறாரு. அந்த காசை வச்சுக்கிட்டு ரேஸுக்கு போகிறாரு. நார்மல் லோக்கல் ரேஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் துணிக்கடை பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாரு. அதில் வர பணத்தை வச்சு ரேஸ் போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலேயே அவர் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கிற காசை இல்லாதவங்களுக்கு கொடுத்தவர், உதவி செஞ்சவர். அப்புறம் சினிமாவுக்கு வந்தார். சினிமாவுக்கு வந்துட்டு அவரோட வளர்ச்சி எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. யாரையாவது போயிட்டு நம்ம என்னைக்காவது ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது தான் சொல்லுவாங்க, அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காருன்னு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உதவி செய்கிறது வெளியே தெரியவே கூடாது. தெரிஞ்சால் பிரச்சனை தலைக்கு மேலே போயிடும், வெள்ளம் மாதிரி. அதனால தான் ரஜினி சார் செய்கிற உதவியும் தெரியாது. இப்போ நான் சொன்னேனே, அதான் தலை, அவர் செய்கிற உதவியும் தெரியாது. ஸோ நம்ம செய்கிற உதவி ஆண்டவன் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தலை போல வருமா?